மகா பெரியவா. ஈஸ்வரோட சுவாசம் இந்த மாதிரி சப்த ரூபத்தில் இருக்கு. இந்த சப்தங்களை வச்சுதான் பிரம்மா சிருஷ்டி பண்ணார். அதனாலதான் வேதத்தை அனாதி, அதாவது யாராலும் இயற்றப்படாதது, ஆதி இல்லாதது அப்படின்னு சொல்றோம். கௌஷிக், என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? இல்லத்தா, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன கிரிச்சா, ரொம்ப வலிக்கிறதா? வலிச்சாலும் நான் தாங்கிப்பேன்னா. ஆனா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுத்தோம்னா பயமா இருக்கு. ஸ்லோகம் ஸ்பஷ்டமா சொல்ல என்ன பிரயோஜனம்? இப்படி துஷ்டனால இருக்கா? கௌஷிக், வாடா, இங்க வா. என்னடா பண்ண? என்ன பண்ணி தொலைச்ச? இப்படிதான் தலைகால் தெரியாம ஆத்துல ஓடுவாளா? உன்னால சித்திக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியாடா? இல்ல சித்தப்பா, நான் தெரியாம. இல்ல சித்தப்பா, நான் விளையாட்டாதான். என்ன விளையாட்டு? வாய் கொண்டபடிலாம் பேசுவா, நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓமோ, பேக் பண்ண வேண்டியதுல பேக் பண்ணு. நம்ம கிளம்பிட்டே இருக்கோம். எல்லாரும் சித்த நிறுத்துறேளா? குழந்தையா பார்க்கணும். பெரியவாளா நடந்துக்கணும். நீ கவலைப்படாத. நீ பெரியவா கிட்ட போய் மன்னிப்பு கேளு, எல்லாம் சரியாயிடும். போடா கண்ணா, போய் மன்னிப்பு கேட்டுடு. மகா